முதல்ல வந்து அப்படி சொல்லும்போது, அவங்க கூட இருக்கிற மற்றவங்க செகண்டரி சோர்சஸ், தேர்ட் சோர்சஸ் அதிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி முதலமைச்சர் ஆயிறது, நீங்க எல்லாம் வந்து அமைச்சரவையில பங்கேற்கிறது அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. அது அதிமுக தரப்புல இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதுல 2 கருத்து வந்து 2ஆ உடைஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் வந்து சி.வி. சண்முகம் வீட்ல கூட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் எடப்பாடியார் வீட்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, எடப்பாடி முதலமைச்சர்ங்கிற செய்தி எங்களுக்கு முதல்ல வருது. இதுதான் வந்து வருது. 8ஆம் தேதி நைட்டுக்கு மேல வந்து இந்த டெவலப்மெண்ட் வருது. என்னுடைய காதுக்கு வருது. என்ன வருதுன்னா, இல்ல இப்ப வந்து வேற மாரி பேச்சு போயிட்டு இருக்குது. ஏன் ஒரு காமன் கேண்டிடேட் போடக்கூடாது? அப்படி காமன் கேண்டிடேட்னாக்கா யார போடலான்னா, திருமாவ போடலாமா? அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அப்ப நான் இத வந்து ரூமர் அல்லது ஃபன்னியா எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாரி தான் அத நான் பார்த்தேன். நான் சிரிச்சேன். அதுக்கு இந்த மாரிலாம் நடக்காது, வாய்ப்பில்ல. தலைவர்களா இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற மெச்சூரிட்டி அடுத்த நிலையில இருக்கிறவங்கள்ட்ட இருக்காது. எம்.எல்.ஏக்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒரு பேச்சே வந்து தப்பானதா தான் போய் முடியும். தமிழ்நாட்டு அரசியல்ல அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்துர்றோம். அவ்வளோதான். இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. காசிப்ன்னு நான் சொன்னதுக்கு அதுதான் காரணம்.